இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. குருப்யோ நமஹ. ஸ்ரீயப்பதியான பகவான் கலியுகத்திலே ஆலயம் தோறும் பக்தர்களுக்காக அருளாசி வழங்கிந்து வந்தாலும் கலியுக பிரத்யக்ஷ தெய்வமான ஸ்ரீ வெங்கடேசன் எல்லாருக்கும் கேட்டதை வாரி வழங்கக்கூடிய உன்னதமான ஒரு தெய்வம். அந்த வகையிலே நம்மளுடைய கோவிந்தபுரத்தில் கௌசுபத் இங்கே இந்த பெருமாள் சாநித்தியமாக இருந்து கும்பாபிஷேகம் தொடங்கி 3 மாதம் ஆகுது. 3 மாதமாக இந்த பெருமாள் நித்திய பூஜை சிறப்பாக நடந்துட்டு இன்னைக்கு தினம் ஒரு புது வடிவம் அவர் எடுத்திருக்கார். இன்னிலேருந்து அவர் வாரி வாரி வழங்க போகிறார். ஸ்ரீனிவாசன் எப்பொழுதுமே எல்லா தெய்வத்தை காட்டிலும் ஸ்ரீனிவாசன் ரொம்ப காருண்யம் நிரம்ப உள்ளவன். இவனை சேவிச்சுட்டான், பாக்கி எங்கேயுமே போக வேண்டியதில்லை. சூரியந்த போம புதவாக்பதி காவிய சௌரி சர்பானகேதி திவிஷ பரிஷப்ததானா துவஜாச தாச சரமாவதி தாச தாசா ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். திருவேங்கடமுடியானை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் போய் நிற்கிறாளாம். அதில் ஆதித்யாதி நவகிரகமும் போன்தான். அங்கே போய் பார்த்தா ஒரே எண்ணற்ற பக்தர்கள், கோடான கோடி பக்தர்கள். அவர்கள்ட்ட தாசான அவர்களுக்கெல்லாம் கடைசியாக போய் இந்த ஆதித்யாதி நவகிரகம்லாம் சேவிக்கிறது நின்றுட்டுருக்கானா. இவெல்லாம் சேவிச்சு பக்தாரெல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவிப்போன்னு காத்துட்டுருக்கானாம். அதனால் ஸ்ரீனிவாசனை சேவிச்சா ஆதித்யாதி நவகிரக தோஷம் எல்லாம் நமக்கு கிட்டையே வராது. அப்படியேப்பட்ட தெய்வம். சரி, அப்படியேப்பட்ட தெய்வத்திட்ட போய் நின்று நம்ம எப்படி கேட்கணுன்னா, வினா வெங்கடேஷம் நனாதோ நனாதோ சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்சன்னு நம்ம போய் அவன்கிட்ட போய் அத்தை கூடு இத்த கூடுன்னு கேட்க வேணாமா. ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி எது எந்த நேரத்தில் எப்படி கொடுப்பாலோ அது அந்த பெருமாளுக்கு தெரியும். அதனால் எனக்கு எது பிரியமோ, நமக்கு எது பிரியம்னு நமக்கு தெரியாது. குழந்தைக்கு சாக்லேட் தான் பிரியம்னு தெரியும், ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அதை சாப்பிட்டா இருமல் வரும், உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு அம்மாவுக்கு தெரியும். அதனால் நம்ம எதையும் வேண்டிக்காமல் எனக்கு எது பிரியம்னு நீ கொடுக்குறியோ அதை கொடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியாகவே அவர் கொடுத்துருவார். அந்த வகையில் நம்முடைய சீனிவாசனும் திருவேங்கடமுடியானுக்கு நிகராக அதில் எல்லளவும் குறைவில்லாமல் பூர்ணமான சாநித்தியத்தோடு இங்கே அருள்பாலிக்க காத்துட்டுருக்கார். பக்தர்கள்லாம் நித்தியம் பெருமாளை சேவித்து அவனுடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி எதனா இந்த விசேஷமாக இந்த கருட சேவையை பற்றி அண்ணா ஒரு 20 நிமிஷம் பேசுவார். அண்ணா பேசினாலே சப்ஜெக்ட் டாப்பாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டவாள்லாம் எனக்கு இங்கே 3 மாதமாக அவருடைய வீடியோவில் நிறைய பார்க்குறப்ப எனக்கு ஒரு கூஸ்பம்ப் ஆகும். சில விஷயங்கள் சொல்கிறப்பல சகசநாமத்தில் அவர் சொன்னதெல்லாம் வித்தியாசமான கண்ணோட்டம். அதெல்லாம் நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கி அதை அனுபவிச்சாதான் அதை அடுத்த வாழ்க்கை சொல்ல முடியும். அந்த வகையில் அண்ணா நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் இன்றைய தினம் அந்த ஸ்ரீனிவாசனை பற்றியும் இந்த கருட சேவையை பற்றி அவருக்கு சொல்லுவார். அதை எல்லாரும் நீங்கள் அனுபவித்து அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் கோலாகலமாக கருட சேவை நடக்கும். அடுத்தடுத்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லோரும் வந்திருந்து இன்றைக்கி கொஞ்சம் முதல் நாள் ஃபங்க்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் டைமிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொன்றா பண்ணுறப்ப கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அடுத்த டயத்தில் நாங்கள் என்ன ஷெட்யூல் போட்டிருக்கோமோ அந்த ஷெட்யூல் படி பர்ஃபெக்டாக நடக்கும். மங்களானி பவந்து. நமஸ்காரம். எல்லோருக்கும் இனிய
பக்திபூர்வமான நல்மாலை வணக்கங்கள். ஆக்சுவலாக எனக்கு பேச்சே வரல, மனசு பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைய தினம் நமது போஜனாலயா திறப்பு விழா செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ கௌஸ்துபத்தில் வீடு வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் காலையில் சுவாமி சந்நிதியில் வச்சு கீ வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மிகுந்த வேலைப்பளுவிற்கு மத்தியில் இந்த நாளை நாங்கள் தேர்வு செய்தோம். காரணம் என்றால், அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி கலோக்கியலா கிராமத்தில் சொல்லுவார். ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு காரியத்தை நாம் துவங்கிவிட்டால் அந்த காரியம் இனிதே நிறைவேறும் அப்படிங்கிற பொருள்பட அந்த பழமொழி அமைந்திருந்தது. அதன்படி இன்றைய நாளில் வசந்த பஞ்சமி அப்படின்னு அதுக்கு ஒரு மிகுந்த ஏற்றம் உண்டு. இந்த வசந்த பஞ்சமி அன்று நம்ம இதை போஜனாலயாவை தொடங்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி பகவான் இதை ரொம்ப அழகாக எதிர்பார்த்ததற்கு மேலாகவே எப்படி நடந்தது காத்தால நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ. ஆலயம் எழுப்பி விடலாம். ஆலயம் எழுப்பப்பட்ட பிறகு அதில் சுவாமி விரும்பினா தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான உற்சவங்கள்லாம் நடக்கும். யார் மனசுலையாவது போய் பூந்து பெறவர். சரி, திறப்பு விழா அன்னைக்கு வெறுமனே திறப்பு விழா பண்ண வேண்டாம், ஒரு கருட வாகன சேவையோட திறப்பு விழா பண்ணு அப்படின்னு அவர் உத்தரவு போட்ட மாதிரி கௌஸ்துபத்தினுடைய ப்ரைடு பர்ச்சேசஸ், ஒன் ஆஃப் த ஏர்லி பர்ச்சேசர் திரு மற்றும் திருமதி காமேஸ்வரன் தம்பதியர் இன்றைய நாளிலே கருட வாகன பிரதிஷ்டை செய்து சாயங்காலம் கருட சேவை வீதி உலா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தனியாக அவர் ஒரு பக்கம் உழைச்சார். அது எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ எளிமையாக வந்துடாது. அதுக்கு பெரிய பக்தி, ஸ்ரத்தை, பொருள், அதுக்கப்புறம் கடவுளுடைய அருள், இத்தனையும் இருந்தால் தான் ஒரு காரியம் பூர்த்தியாகும். எவ்வளோ ஸ்ரத்தையை அதில் நம்ம காமிக்கிறோமோ அவ்வளோ அற்புதமாக அந்த நிகழ்ச்சி நடந்தேறும் என்பது பிரபஞ்ச உண்மை. அந்த வகையில் இன்றைக்கு காத்தால போஜனாலயம் ஆரம்பித்து இங்கே கீ ஹேண்டிங் ஓவர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே முறைப்படி கருட வாகனத்திற்கு பிரதிஷ்டை ஹோமங்கள்லாம் செஞ்சு ப்ராப்பராக காலம்பரை பிரதிஷ்டையாகி ஒரு 11:30 வாக்கில் கருட பகவானுக்கு கண் திறந்து அவர் காலையிலே கண் விழித்து விட்டார். பெருமாளை தன்னுடைய தோளில் தூக்கின்னு போகிறதுக்கு காத்தாலே தயாராகிட்டார். சாயங்காலம் இந்த வைபவம் ஸ்ரீவத்சத்தினுடைய தொடர்ச்சியாக ஸ்ரீவத்சத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பெருமாள் கோயில்லையும் சிவன் கோயில்லையும் எந்த உற்சவங்கள் நடந்தாலும் பட்டாச்சாரியாரும் சிவாச்சாரியாரும் ஒத்துமையாக இருந்து அந்த காரியத்தை அவாத்து கல்யாணம் மாதிரி பண்ணுறதை நீங்கள் பல முறை பார்த்துருப்பேன். அதே மாதிரி இங்கே கும்பாபிஷேகத்திலிருந்து பட்டாச்சாரியாரும் சிவாச்சாரியாரும் ஒருங்கிணைந்து ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக பண்ணின்னு இருக்கா. இன்றைய தினம் பெருமாள் அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கார் பாருங்க. அவர் ஜொலிப்புக்கு 2-3 காரணம். வெறும் ஆபரணங்கள் மட்டும் இல்லை,
108 திவ்ய தேச தலத்தில் ஒன்று புள்ளபூதங்குடி. புள்ளபூதங்குடி பட்டாச்சாரியார் வந்திருக்கார். நீங்கள் அந்த ஆலயத்தை அவசியம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் போவேல். அவர் எப்படி அந்த ஆலயத்தை வச்சுருக்காருங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு தடவை நீங்கள் எல்லாம் போகணும். அப்படி கண்ணில் தொடச்சி அப்படியே ஒத்தி வச்சுப்பான்னு சொல்லுவா இல்லையா, அப்படி அவர் பெருமாளை ஆராதிக்கக்கூடியவர். அங்கேருந்து வந்தவர் தான் நம்முடைய ரமேஷ் பட்டாச்சாரியார். அவர் தான் நம்முடைய ஆலயத்தை இங்கே பார்த்துக்கிறார். பெருமாள் போட்டுருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாம் புள்ளபூதங்குடி சுவாமியினுடைய ஆபரணங்கள் போட்டுருக்காரு. இங்கே பார்த்துங்க, எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு மாலை பொழுதாக இன்று நமக்கு அது அமைந்திருக்கிறது அப்படின்னு. அது மாதிரி பெருமாளை ரசித்து பெரியாழ்வார் எப்படி பெருமாளை கொண்டாடுவாரோ அது மாதிரி கொண்டாடக்கூடிய நபர்களையாக பெருமாள் இங்கே அமைச்சுக்கிறார். அதுவும் நம்ம கையில் கிடையாது, அது பெருமாளுடைய சித்தம். அவர் இங்கே தனக்கு யார் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் தீர்மானம் பண்ணிட்டு அது மாதிரி அற்புதமான பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியாரெலாம் நம்ம ஆலயம் அமைச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சரியான கூற்றாக இருக்க முடியும். நிற்க கருடன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே இயல்பாகவும் தன்னெழுச்சியாகவும் நடைபெற்று கொண்டிருப்பது தான். இதில் பெரிய திட்டமிடல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் இந்த நிகழ்வுகளின் மிக பெரும் சிறப்பு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், 1000 நல்ல சகுனங்கள். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகும்பொழுது 1000 நல்ல சகுனங்கள் எதிர்பட்டாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது. இதுவும் பழமொழிகளில் ஒன்று. நீங்கள் எங்கேயாவது ஒரு காரியத்தை நினச்சின்னு வெளியில் கிளம்பும்போது கிருஷ்ண பரந்துவை பார்த்து விட்டால் அந்த காரியம் வெற்றி அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம், நிறைய அனுபவிச்சும் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு வசந்த பஞ்சமி அன்னைக்கு கருட சேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயும் ஒரு கோஇன்சிடென்சஸ் இருக்குது. கருடனுடைய பயோடேட்டாவை எடுத்து பார்த்தா அவர் ஆவணி மாதம் சுக்லபட்சமி அன்னைக்கு பிறந்திருக்கார், சுவாதி நட்சத்திரத்தில். அப்போ இங்கே வசந்த பஞ்சமி அன்னைக்கு வீதி உலா போகிறதுக்கு அவரே திருவுளம் கொண்டதால் அப்படி நடந்தது அப்படின்னு நம்ம தாராளமாக அழுத்தம் திருத்தமாக கூறலாம். ஹேஷியமாலாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்ம ஸ்ரீவத்சத்தில் இதை அடிக்கடி இந்த கோஇன்சிடென்சஸை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது இங்கே டே 1லேருந்தே கௌஸ்துபத்திலையும் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதற்கு இது ஒரு பெரும் சாட்சி. கருடன் அப்படின்னாலே பெரும் பாரத்தை தாங்குபவர். அந்த வார்த்தைக்கே தமிழ் அர்த்தம் பார்த்தாக்கா தாங்குதன்மை கொண்டவர் அப்படின்னு பொருள். பெருமாளுக்கு வாகனமாக இருக்கணும்னா அவருக்கு எப்பேற்பட்ட தகுதிகள் இருக்கணும். சாதாரணமாக பெருமாளுடைய வாகனமாக கருடன் ஆகிட முடியுமா? வழக்கம் போல் புராணத்திலிருந்து கருட புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது விஷ்ணு பகவானுக்கும் கருடனுக்கும் நடந்த ஒரு கர்மம் பற்றிய ஒரு உரையாடல். இன்றைக்கு நம்ம அதற்குள் புகுந்தால் இரவு முழுவதும் ஆய்விடும். கருடனுடைய தோற்றுவாய் வழக்கம் போல் இந்திரன் வந்துருவார். அதில் கருடன் தட்சனுடைய மகள் வினதா மற்றும் காஷிவர் அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர். காஷியபர் பற்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய புராணங்களில் அவர் கிட்டத்தட்ட இடம்பெறாத புராணமே இல்லை என்று கூறலாம். அவர் அவ்வப்பொழுது யாக யஜ்ஞங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். அப்படி ஒரு கால் யாக யஜ்ஞங்கள் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நிறைய நம்ம சித்திரக்குள்ளர்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கதைகள் எல்லாம். அது மாதிரி ஒரே ஒரு விரல் கொண்ட பட்சி ராஜா கூட்டத்தைச் சேர்ந்த அடியார்கள் அவருடைய
யாகத்திற்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ திடீரென்று பெரும் மழை பெய்தது. பசுக்கள் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும்போது அந்த பசு கால் குளம்படி இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ அந்த தண்ணியில் வந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கால் பதியும் இல்லையா, அதில் அந்த பட்சி கூட்டத்தை சேர்ந்த அந்த சித்திரக்குள்ளர்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்திரன் சும்மா இருக்க மாட்டாமல் இந்திரனுக்கு வந்து ஒரு சிரிப்பு வந்துடுறது. அவங்களுடைய உருவத்தை பார்த்துட்டு இவெல்லாம் இந்த மாதிரி தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வந்துடுறது. வந்தவுடனே அந்த கூட்டங்களுக்கு ஒரு பெரும் கோபம் வந்துடுறது. அவளுக்கும் கஷ்யப முனிவருக்கும் பெரும் தொடர்பு உண்டு. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். உருவத்தில் சிறியது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பவர் இல்லைன்னோ அதுக்கு மதிப்பு இல்லைன்னோ நாம் முடிவு செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த கதை ஒரு செய்தியாக தாங்கி இருக்கிறது. அப்போது அந்த மீதி உள்ள அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க, இந்த இந்திரன் வந்து இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறதுனால நம்மளை ஏளனம் செய்து விட்டார், நம்ம எல்லாரும் சேர்ந்து கடும் தவம் செய்து இந்த இந்திரனோட பதவியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது நாரத பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனவொன்னே அவர் நேராக போய் இந்திரன்ட்ட போய் சொல்லிடுறார், பாவம் பதவிக்கு ஆபத்து வருது, நீ சும்மாவே இருக்க மாட்டேங்கிற, அப்பப்போ இது மாதிரி யாரையாவது கிளப்பி விட்டுடுற, அது பெரிய பிரச்சனையாகிட்டுறது, அவங்கெல்லாம் தவம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உன்னோட பதவிக்கு வேட்டு அப்படின்னு உடனே இந்திரன் உடனே அதை தன்னுடைய தவறை உணர்கிறார். நேராக கஷ்யபர்கிட்டே வந்துடுறார், சுவாமி நான் மன்னிச்சிடணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தான் எனக்கு ஒரு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு உடனே ஒரு கணம் யோசிக்கிறார். இதெல்லாம் நான் பார்த்து முடிவு பண்ணுற விஷயம் இல்லைப்பா, ஒருத்தர் தவம் இருந்தால் அவருக்கு வரம் அளிப்பது பெருமாளுடைய இயல்பு. நீ பாட்டுக்கு யாரையாவது போய் எதையாவது சொல்லிட்ட, அவங்களுக்கு கோவம் வந்து தன்னுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்காக அவங்க தவம் பண்ணுறாங்க. இப்படி தவம் பண்ணும்போது இந்திர பதவியை நோக்கி அவர் தவம் பண்ணி கிடச்சதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார் அவர். இல்லை சுவாமி, நீங்கள் தான் ஏதாவது பண்ணி நான் காப்பாற்றணும் அப்படின்னு கஷ்யபர்கிட்ட அவர் சொன்ன உடனே கஷ்யபர் இவாளெல்லாம் கூப்பிட்றார். கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறார். இந்திர பதவி என்பது சாதாரணமான பதவி அல்ல, அதை நீங்களெல்லாம் அவ்வளோ இந்திரன் ஏற்றிய அளவுக்கு உங்களால் பெரிய தவமெல்லாம் ஏற்ற முடியாது. ஒரு 100 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கார் இந்திரன் அந்த இந்திர பதவியை அடையிறதுக்கு. அவ்வளோலாம் நீங்கள் பண்ண முடியாது உங்களால். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய தவத்திற்கு உங்களில் ஒருவர் இந்திர பதவிக்கு இணையாக அந்த பட்சி ராஜாக்கெல்லாம் தலைவராக ஒருவர் வருவார். அவர் இந்திர பதவியை விட பெரிய பதவியான பெருமாளை தாங்கும் வாகனமாக அமைவார் அப்படின்னு ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவார்ல, இந்திரனை காப்பாற்றின மாதிரியே ஆச்சு, இவாளுக்கு ஒரு வழி கொடுத்த மாதிரியே ஆச்சு. ரொம்ப எல்லாரும் அந்த கூட்டத்தினுடைய தலைவராக கருட பகவான் அமைந்து சுவாமிக்கு வந்து இந்த அதாவது இன்னொரு கதையும் உண்டு. இந்த கஷ்யப்பரோட மனைவி சொன்னாலே தக்ஷனோட பொண்ணு. அந்த தக்ஷனோட பொண்ணை வந்து அவளுடைய ஓன் சிஸ்டர் ஒரு முறை அவளை அடிமைப்படுத்தியிருந்தார்கள். அப்போது கருடனுக்கு வந்து நம்முடைய தாயார் அப்படி அடிமையாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சங்கடப்பட்டு அவர் பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறார், நான் என்ன பண்ணணும் எங்கள் அம்மாவை இந்த அடிமை தலையிலிருந்து மீட்கிறதுக்கு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் இந்திரலோகத்தில் போய் அமிர்தத்தை கொண்டு வா அப்படின்னு. அப்போ இந்திரலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்தார். தாயார் விடுவிக்கப்பட்டவுடன் இந்திரலோகத்தில் கொண்டு போய் அமிர்தத்தை திருப்பி வச்சுட்டார். இந்த தகவலை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தொண்டரடிப்படி அவர் சொல்வார் இல்லையா, எச்சுவை பெரினும் வேண்டேன் யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு அந்த பக்தி சரணாகதி பெருமாள்கிட்ட அவருக்கு இருந்ததுனால அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா தாயாரை மீட்டல். அதுக்கு இந்திரலோகத்தில் போய் அமிர்தத்தை எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்தார், தாயார் மீட்கப்பட்டாச்சு. திருப்பி இந்த
அந்த அமிர்த கலசத்தை இந்திரலோகத்தை கொண்டு போய் வச்சுருவார். அப்பேற்பட்ட ஒரு பக்திமான். இந்த பட்சி கூட்டங்கள் எல்லாம் தனி ஒருவனாக இந்திரனுக்கு இணையாக காத்ததனால் அவருக்கு கருடன் அப்படிங்கிற பேர் வந்தது. கருடனுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 விதமான பார்வைகள். நம்ம சைவத்தில் சொல்லுவோம் இல்லையா, அஷ்டமா சித்திகள். அந்த அஷ்டமா சித்திகளை தனக்குள்ளே வச்சுருக்கிறவர் கருடன். கருடனுடைய அந்த பார்வை பட்டுட்டாலே போகிறோம், எல்லா விதமான ரணம், ரோகம், சத்ரு. நமக்கு இந்த இடத்துல பெருமையாகவே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கௌஸ்துபம் பூமி பூஜை போட்டதிலிருந்து இங்கு நடைபெற்ற ஒவ்வொரு ரூஃப் காங்க்ரீட் அப்பையும் கூட்டம் கூட்டமாக கருடன் வந்து இங்கே மேலே வலம் வந்தது. பழைய காலத்து பெரியவாலாம் சொல்லுவா, கருடனுடைய நிழல் பட்ட இடத்துல கூட தீமை நெருங்காது. கருடனுடைய பார்வைப்படும் இடத்தில் விஷக்கடியெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கருட பகவானுடைய பெருமைகளை இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கருடத்வனி இசையில் வந்து கருடத்வனி அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அது கிட்டத்தட்ட சாமவேதத்திற்கு இணையான ஒரு ஏற்றம் கொண்ட ஒரு துவனி. அது சாமவேதத்துக்கு இணையாகவே சொல்லியிருப்பாங்க. காலையில் அவர் சொல்லும் பொழுது அலமர பட்டாச்சாரியார் இந்த பிரதிஷ்டை வைப்பதன் போது ஒரு அழகான கதையை நமக்கு சொன்னார். கஜேந்திர மோட்சத்தில் வந்து ஆதி மூலமேனு கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே பெருமாள் இப்படி பாய்ந்து ஓடிக்கொண்டு வந்தார் அப்படின்னு. பெருமாளுடைய வேகம், அந்த வேகத்திற்கு ஈடு கொடுப்பதற்கு எவ்வளவு கெப்பாசிட்டி வேணும். பாகவதத்தில் வந்து அந்த இடத்துல கருடனையும் ரொம்ப ஏற்றம் பெற்று சொல்லியிருப்பார். அவர் பெருமாளுடைய மனோவேகத்திற்கு ஈடு கொடுத்து, அவர் பக்தன் ஒரு அபாயத்தில் இருக்கிறான், உடனடியாக சென்று அவனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் அவர் வரும்பொழுது அவருக்கு இணையான ஒரு வேகத்தை அவர் கொடுத்திருப்பார். ரெண்டாவது, வைணவத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய திருவடி. பெரிய திருவடி அப்படின்னாலே அது கருடனைத்தான் குறிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே கருடனுக்கு ஆசனம், அவரே பெருமாளுக்கு ஆசனம், அவரே பெருமாளுக்கு வாகனம். ஆசனம்னா என்னென்னா, அவர் பெருமாள் உட்காந்துருக்கும் பொழுது அவர் மேலே உட்காந்துருப்பார். எங்கேயாவது போகணுன்னா அவர் வாகனமாக இருப்பார். அப்படி உட்காந்துருக்கும் பொழுது தன்னுடைய 2 கைகளிலும் பெருமாளுடைய திருவடியை அவர் தாங்குவதால் நமக்கெல்லாம் சடாரி தான் கிடைக்கிறது, ஒரிஜினல் திருவடியை அவர் தாங்குறார். அதனால தான் அவருக்கு பெரிய திருவடி அப்படின்னு அவருக்கு ஒரு நாமம் உண்டு. ஆழ்வார்களுடைய மங்களாசாசன பாசுரங்களில் கிட்டத்தட்ட 36 பாசுரங்களில் கருடனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் ஒரு முகூர்த்த காலத்திலே நிகழ்ந்தது. பெருமாள் கருடனை நீங்கிய தருணம் அப்படின்னு நீங்கள் நரசிம்ம அவதாரத்தை மட்டும்தான் சொல்லலாம். ஆனால் அந்த கனெக்ஷனை பற்றி சொல்லப்போனால் அதுவும் ஒரு நாள் பூரா சொல்லிட்டு போகலாம். ஒரே ஒரு சின்ன கனெக்ஷனை மட்டும் சொல்லிடுறேன். கருடன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார்னு சொன்னோம் இல்லையா. நரசிம்மர் அவதரித்த அந்த நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். அப்புறம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாரே பெரியாழ்வார், பெரியாழ்வாருடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். கிட்டத்தட்ட பெரியாழ்வார் வந்து சுவாமிக்கு மாமனார் ஆயிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடன் 3 ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் பெருமாள் வந்து அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு குறிப்பே இருக்குது.
கருடனுடைய வலிமையை பார்த்து இவரே எனக்கு வாகனமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு பெருமாள் நினச்சதா அது பதிவு பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தவர். பெருமாளுடைய பவர் பற்றி நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம். கால் கட்டவரில் ஒரு அமுக்கமிக்கினார், தேர் உள்ளே போச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பெருமாளோட வெயிட் எப்பேற்பட்ட வெயிட்டு, அந்த வெயிட்டை தாங்கிறார் அப்படின்னா கருடன் கருடன் எவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டான ஆள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கருட சேவை அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அர்ச்சாவதாரத்திலே நம்ம அங்கே சுவாமியை பார்க்குறோம். பல நேரங்களில் வீதி உலா பார்த்துருக்கோம். அந்த வீதி உலாவில் ரொம்ப சிறப்பாக சில நேரம் கருடத்தின் மேல் சுவாமி வலம் வரக்கூடிய காட்சியை பார்ப்பவர்கள் எல்லா விதமான முன்வினைவுகளிலிருந்தும் விடுபடுகிறார்கள், அச்சத்திலிருந்து விடுபடுகிறார்கள். இந்த கொரோனா டைமில் கருட காயத்ரி சொன்னவங்க எல்லாம் தப்பிச்சாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப பக்தி சர்க்கிளில் உள்ளவங்க அந்த டைமில் இந்த கொரோனாவிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கருட காயத்ரி நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 பேர் இருப்பாள். ஸ்ரீ அண்ணா அவருடைய உபன்யாசத்திலே ஒரு இடத்துல சொன்னார், பகவான் இருக்க ஏன் இந்த ஒரு நோய்க்கு நீங்கள்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு. கருட காயத்ரி சொன்னால் இதெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு. அது நடந்ததை அடியன் கண்கூட கண்டிருக்கிறேன். அதாவது இந்த விஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும்பொழுது கருட காயத்ரியை சொல்லி கருடன் இருக்கிற இடத்துல போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தாலோ, இந்த மாதிரி கருட சேவை நடக்கிற இடத்துல போய் பார்த்துட்டு வந்தாலோ அது கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறது காலம் காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் நம்ம அந்த முதல் நாளே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தோங்க. இன்றைக்கி முதல் நாள் போஜனாலய ஆரம்பிக்கிறது கருட சேவையோட. கண்ணுக்கு தெரியாத ரணம், ரோகம், சத்ரு எல்லாம் இப்போ இந்த சுவாமி வீதி விழா வரும்பொழுது இங்கேருந்து அகற்றப்பட்டு விடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் கார்பெட்டு தான். இங்கே இருக்கிறவா எல்லோரும் ரொம்ப சுகமாக சந்தோஷமாக ஜம்முன்னு வாழ்க்கையை ஆனந்தமாக பெருமாளையும் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு கழிக்க வேண்டியது தான் அமைஞ்சுக்கிறது. இதெல்லாம் நாங்கள் எங்கள் தலையில் ஏதோ சிறப்பாக செயல்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதாவது நாங்களெல்லாம் கருவிகள் தான். இப்படி முகிழ்ந்து மலர்ந்து இப்படி நிகழ்ச்சிகள் அமையணும் அப்படின்னா வெகு நிச்சயமாக அவனுடைய அருள் வேண்டும். அந்த அருள் இருப்பதனால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிறது. எப்போ நாம் விசேஷங்கள் செய்தாலும் அன்று வருண பகவான் ஆசீர்வதிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஸ்ரீவத்சத்துலேயும் இன்றைக்கி வருஷாபிஷேகம், காத்தால ஏகதச ருத்ராபிஷேகம் நடந்து இப்போ சாயங்காலம் அம்பாளுக்கு நெய்க்குள்ள தரிசனம். கரெக்டாக அங்கேயும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார், இங்கேயும் வருணன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ ரெண்டும் ஒன்று தானே. ஸ்ரீவத்சம் கௌஸ்துவம் ரெண்டுமே பெருமாளுடைய இரு ஹாரங்கள். அதை அவர் எப்படி விட்டு கொடுப்பார், அதை அப்படி அமைச்சுன்னு இருக்கார் பாருங்கள் ஒரே நாளில். இதை நாங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினலாக பிளான் பண்ணவே இல்லை. இந்த டேட்டை பஞ்சாங்கம் பார்க்கும்பொழுது சரி இன்றைக்கி வசந்த பஞ்சமியாக இருக்கே, அதனால் இன்றைக்கி இந்த நாளை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு. அந்த நாள்லேயே அங்கே வருஷாபிஷேகம் வருங்கிறத நான் இப்போ எதிர்பார்க்கல. பட் அந்த நாளில் அது நடக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே அந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது, இங்கே இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. நாம் நிறைய சந்தர்ப்பங்களில் இன்னும் நிறைய கருடனை பற்றியும் நாம் பேசுவோம். நிறைய கருடனை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பெருமாளுடைய வாகனமாக அவர் இருக்கிறதே நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பெரும்பாலும் அதை பார்க்க மாட்டோம், பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். கருடன் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறார் நம்முடைய சமய உலகில். ராமாயணத்தில் போர்க்களத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் மூர்ச்சையாகி விழுந்தப்போ நாகாஸ்திரம் வந்தப்போ அவர் நாகாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டார் இல்லையா, அதை கிளியர் பண்ணி விட்டது கருடன் தான். இந்த மாதிரி கருடனுடைய மகாத்மியங்களை சொல்லிகிட்டே போகலாம். நேரம் கருதி இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் கருடன் பற்றி சற்று சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி உங்கள் எல்லாரை போல் நானும் அவளோட காத்துட்டுருக்கேன். சுவாமியோட வீதி விழாவை கண்டுகளிப்பதற்கு அனைவரும் கண்டுகளித்து, இந்த கருட சேவையினுடைய விசேஷம் என்னென்னா, 2 இடம் நம்மளை சுற்றி இருக்கிற 2 இடத்துல ரொம்ப சிறப்பாக நடக்கும்.
அக்ஷய திருதி அன்னைக்கு கும்பகோணத்தில் கும்பகோணம் க்ஷேத்திரம் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள க்ஷேத்திரங்கள்லேருந்து பெரிய கருட சேவை நடக்கும். அது மாதிரி நாங்கூர் திவ்ய தேசத்தில் கருட சேவை நடக்கும். இனிமேல் இங்கே கௌஸ்துபத்தில் இன்னிலேருந்து ஆரம்பித்து கருட சேவை நடக்க போகிறது. எல்லாம் கருடனோடு சேர்ந்து பெருமாளை பார்க்குறது பிறவி பெரும்பயன். அனைவரும் அந்த பிறவி பெரும்பயனை பெற்று உய்யுமாறு விண்ணப்பித்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.